வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பரம்ஜி பார்வையாக சென்ற பதிவின் தொடர்ச்சியாக திரைத்துறை பற்றி எனது கனவுகள் நிறைவேறியனவா, அல்லது நான் அந்த துறை பற்றிய கனவை மாற்றி வேறு பாதையை அமைத்து கொண்டேனா என்று சொல்லி எனது அனுபவங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எந்த வகையிலே அந்த வெற்றியை அடைவதற்கான வழியை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை இன்பமாக அமைத்துக் கொள்வது என்பது மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வது ஒன்று மட்டும்தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக உங்கள் முயற்சியை, கடின உழைப்பை கைவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த கடின உழைப்பு நிச்சயம் ஏதோ ஒரு பலனை தரும் என்ற நம்பிக்கையை எனது வாழ்க்கை அனுபவம் எனக்கு தந்திருக்கின்றது. அதனை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் பரம்ஜி பார்வை என்ற இந்த பதிவின் நோக்கம். இலங்கையிலே எனக்கு ஆரம்பித்திருந்த அந்த திரைத்துறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆவல் இங்கிலாந்து சென்ற பின்பும் அது தொடர்ந்தது. அங்கு திரைப்படங்களை பார்க்க சந்தர்ப்பங்கள் கிடைத்து நான் பார்த்த முதல் திரைப்படம் முள்ளும் மலரும். மலையக மக்களின் வாழ்வியலை மிக யதார்த்தமாக கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். எனது உள்ளத்திலே திரைத்துறை பற்றி ஒரு வெறியை உருவாக்க காரணமாக இருந்த திரைப்படம் செம்மீன் என்று சொல்லலாம். ஏனெனில் நாங்கள் இலங்கையிலே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த திரைப்படங்கள் மேடை நாடகங்களை திரைப்படமாக பதித்து அவற்றை பார்த்துத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது போன்ற உணர்வை அந்த செம்மீன் திரைப்படம் எனக்கு தந்தது. அந்த கடற்கரை காட்சிகள் நடைபெறும் யதார்த்தமான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த பகுதிகளிலே வாழ்ந்தது போன்ற ஒரு உணர்வை செம்மீன் படம் தந்தது. அது போன்ற உணர்வைத்தான் முள்ளும் மலரும் திரைப்படம் தந்ததும் எனக்கு அந்த ஆவல் இன்னும் அதிகமானது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் தான் எனக்கு லண்டனில் அறிமுகமான நண்பன் ரோஹான் மாணிக்க வாசகர் என்ற அந்த நண்பன் என்று எங்களை விட்டு மறைந்து விட்டார். ஆனாலும் நான் இன்று கூட அவரது ஒத்துழைப்பை, எனக்கு எனது எண்ணங்களுக்கு உதவியாக இருந்த அந்த நண்பனின் செயலை நான் நன்றியுடன் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ரோஹான் மாணிக்க வாசகரும் திரைத்துறை பற்றி கனவுடன் இருந்தாலும் என் போன்று கதைகள் இயக்க வேண்டும் என்பதை விடவும் திரைப்படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலுடன் இருந்தார். அங்கு புதிதாக வெளிவரும் திரைப்படங்கள் வீடியோ கேசட்டுகளில் வெளிவர ஆரம்பித்திருந்தன. அப்படி வீடியோ கேசட்டுகள் வந்து கொண்டிருந்த அந்த திரைப்படங்கள் கொண்டு வந்தவர்களுடன் இணைந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதிகளிலே யூரோ வீடியோ என்ற ஒரு அமைப்பை அவர் ஆரம்பித்து அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல திரைப்படங்களை வீடுகளில் இருந்த வண்ணமே பார்த்து ரசிக்க சந்தர்ப்பம் தந்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை விடவும் அன்றைய காலகட்டத்தில் பனிப்பொழிவு காலங்களில் எல்லாம் அன்று நாங்கள் வீடியோ கேமராக்களை வாடகைக்கு எடுத்து நண்பருடன் சேர்ந்து அந்த பனிப்பொழிவுகள் நடக்கின்ற இடங்களிலே காட்சிப்படுத்தி எடுத்து வந்து அந்த பதிவுகளுக்கு பாடல்களை பதித்து நாங்கள் இன்பமாக அவற்றை ரசித்துக் கொண்டிருந்தோம். பிபிசி, ஐடிவி போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் தருகின்ற அந்த பேட்டிகள் மற்றும் திரைப்படங்கள் அவற்றை எல்லாம் பார்த்து அனுபவித்து திரைப்படங்களில் நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்று எங்களது அறிவை வளர்த்து கொண்டிருந்தோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் தான் இலங்கையிலே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அமைய இருக்கின்றது என்று கிடைத்த தகவலை ஆதாரமாக வைத்து பிபிசி தொலைக்காட்சி நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு பிரத்யேகமான பயிற்சிகள் எடுப்பதற்கு வழி என்ன என்று அறிய முற்பட்ட போதுதான் பிபிசி மற்றும் ஐடிவி தொலைக்காட்சிகளில் தொழில் செய்த இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்து டெலிவிஷன் ட்ரைனிங் சென்டர் என்ற ஒரு பயிற்சி பட்டறையை நடத்தி கொண்டிருப்பதாக அறிய வந்தது. நேரடியாக அந்த பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்த இடத்துக்கு சென்று அங்கு மைலோ லூயிஸ் என்று சொல்லி தொலைக்காட்சி திரைப்பட பயிற்சி நிலையத்தை நடத்தி கொண்டிருந்தவருடன் எனது எண்ணங்களை தெரிவித்த போது அவர் சொன்னார், இங்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே தங்களது நாடுகளில்
தொலைக்காட்சி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் தங்களது திறமைகளை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன என்று சொன்னார். நான் எனது ஆவலையும் எனது நாடக மேடை அனுபவங்களையும் சொல்லி அந்த தொலைக்காட்சி திரைத்துறையிலே தான் எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் சொல்லி வேண்டிய பொழுது அங்கு பயிற்சிக்கு எனக்கு அனுமதி தந்தார். அந்த 2 வருட டிப்ளோமா பயிற்சியிலே கேமரா ஆபரேஷன் மற்றும் சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் எடிட்டிங், விஷன் மிக்சிங் என்று சொல்லி அனைத்து துறைகளிலுமே எனக்கு பயிற்சி தரப்பட்டு அந்த பயிற்சியின் முடிவிலே அங்கு பயிற்சி எடுத்த மாணவர்கள் மத்தியிலே சிறந்த மாணவனாக, அதாவது டிப்ளோமா என்ற அந்த தகுதியையும் எனக்கு வழங்கியிருந்தார்கள். அது கிடைத்ததும் எனது வேகம் அதிகரித்தது. ஆனால் இலங்கையில் இருந்து வந்த அந்த செய்தி மனதிலே ஒரு அதிர்ச்சியை தந்தது. 83ஆம் ஆண்டு ஆரம்பமான அந்த இனக்கலவரம். என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் எனது மானசீக குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி என்னை அறிமுகம் செய்து எனது பயிற்சி முடிவுகள் பற்றி எல்லாம் தெரிவித்து தமிழகம் வந்து அவரின் கீழ் பணியாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தை தெரிவித்திருந்தேன். ஆனால் அங்கிருந்து பதில் எனக்கு கிடைக்கவில்லை. 6 மாத காலம் லண்டனில் பொறுமையாக இருந்து என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் தமிழகம் சென்று நேரடியாக எனது முயற்சியை எடுக்கலாம் என்று முடிவு செய்து தமிழகம் பயணமானேன். தமிழகத்தில் நான் பெற்ற அனுபவங்கள் என்ன என்பது பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். அந்த வகையிலே இதுவரை நேரமும் எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றியை கூறி, வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரமாட்டாது என்பதுதான் உண்மை. ஆனாலும் எங்கள் கடின உழைப்பு வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையிலே உதவியாக இருக்கும், வாழ்க்கையை அமைதியாக இன்பமாக அமைத்துக் கொள்ள வழி தரும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.